சும்மா ரேண்டமாக 8:30 மணிக்கு போய் ட்விட்டரை பார்த்தா 9 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னாங்க. சூர்யா 36 அப்படின்னு போட்டு, சரி ஓகே இது ஒரு யாரோட நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். 9 மணிக்கு செல்வராகவன் ஃபிலிம் அப்படின்னு வந்துச்சு. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கா இல்லை இப்போதான் நடந்துச்சுங்களா? இல்லை, இப்போதான் நடந்துச்சு. வந்து ஒரு மாதம் ப்ராசஸ். ஏன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். அவ்வளோ பெரிய ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் அவங்களும் சேரும்போது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அவங்களுடைய ஃபேன் ஃபாலோயிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு சூர்யா சாருக்கு ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கு. வந்து இவங்க தான் ஆடியன்ஸ் மட்டும் அப்படின்னு நீங்கள் பின் பாயிண்ட் பண்ண முடியாது. எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் வந்து. ஸோ அது முதல்ல நான் யோசித்தேன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா. முதல்ல வந்து என்ன அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் தேவைப்பட்டு, அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன் இல்லையா, கேமரா எடுத்துகிட்டு போனோம் எடுத்தோன்ற காலங்கள்லாம் போயிட்டு வந்துச்சு. நம்ம ப்ரொஃபஷனல் ஆகணுன்றது வந்து அதை நான் முதல்ல பண்ணிட்டு தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஸோ பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவ்வளோ ப்ராசஸும் நடந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். எப்படி சார் சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆக்டரை நீங்கள் கன்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நெடுங்கால நட்பு மூலமாக அவரை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை யோசிச்சு எழுதுனீங்களா இல்லை எழுதின கதைக்கு அவரை ஃபிட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ரசிக்கிறவங்க கூட படம் பண்ணுறதுல ஒரு கிக் இருக்கு. அது கமல் சார் ஆகட்டும் சூர்யா சார் ஆகட்டும், நம்ம ரசிகர்கள் நம்ம ரசிக்கிறவங்க கூட படம் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன மறந்துட்டு ஒரு ஃபேனாக போய் படம் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? எனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுது, கொண்டாடுவோம்ல சாருக்கிட்ட நான் எனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுது. இது என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியர். ஏன்னா இவங்களாம் நான் பார்த்து ரசித்து வியக்கிறவங்கள ஒருத்தங்க வந்து